ஆவியானவரே வாருமையா. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. வாரும் தூய ஆவியானவரே இயேசுவே நன்றி. Hallelujah. எங்களை வழி நடத்தும் எங்களோட உறவாடும் இயேசுவே நன்றி. Hallelujah. Hallelujah. உங்க முகம் பிரகாசமாக எங்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. கண்களும் காதுகளும் திறந்து ஆவியானவரே வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ள கிருபையை பொழிந்தருளும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Hey Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. சவுலுக்கு இந்த போருக்கு போவதற்கு அவருக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஆண்டவருக்கு ஒரு பலியை கொடுத்துட்டு தான் போனோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அது மேலோட்டமாக நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நல்ல விஷயம், அவர் நல்ல விஷயமா சிந்திக்கிறார் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இது உண்மையான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு சடங்கு செய்யற மாதிரி, ஒரு ஆண்டவரோட ஒரு ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்ன்றது ஆசைப்படுறாரே ஒழிய, ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரே ஒழிய, ஆண்டவரோட ஒரு உறவிற்காக இந்த பலிக்கு வரவில்லை. முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல சவுலுக்கு ஒரு போர், பிலிஸ்தியர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அங்க போர் வருகின்றது. அங்க சாமுவேல் 7 நாளுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. 7 நாள் ஆச்சு. ஆனா இன்னும் அவரு வரல. வராத போது இவர் பலி போய் செலுத்துகின்றார். ஆனா பலி எதுக்காக செலுத்துகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட ஒரு பாதுகாப்பு வேணும். பல பேர் கடவுளை ஒரு செக்யூரிட்டி கார்டா எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பயன்படுத்த பாக்குறாங்களே ஒழிய ஆண்டவரோட ஒரு உறவுக்காக இந்த பலிக்கு போவதற்கு கிடையாது. அது ஒரு தவறான, அது மிக மோசமான ஒரு எண்ணம். அந்த விதத்தில் நம்ம செயல்படக்கூடாது. ஒரு கடமைக்காக செய்வதற்காக, ஒரு பாதுகாப்புக்காக செய்வது, ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வது அப்படின்றது சரி கிடையாது. ஆண்டவரோட இன்னும் அணுகி வரணும், இன்னும் உங்களோட ஒரு உறவு வரணும், ஆழமான ஒரு உறவு வரணும் அப்படின்றதுக்காக, இன்னும் உங்களை தெளிவா இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அந்த மாதிரி அணுகி வரணும். வழிய ஆண்டவர் அவரு கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்க்கின்றார், பலியை கிடையாது. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 22வது வசனத்துல நீங்க எடுத்து வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 15ல 22 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எதி பலிகள், பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. ஆமென். ஆமென். இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இந்த சூழ்நிலையை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம 6ல இருந்து 10 இதுதான் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அது என்னவா நான் வாசிக்கிறீங்களா? இஸ்ரேலர் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர். எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து ஒகிலியாது நாடுகளுக்கு சென்றனர். சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார். மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர். அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாள்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல், எரிபலியையும் நல்லுறவு பலிகளையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடித்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். ஆமென். ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் அவரு பொறுமையாக காத்திருந்திருந்தால்
ம். சாமுவேல் வந்து அந்த கீழ்ப்படிதல் இருந்திருக்கும். பொறுமை இல்லன்ற ஒரே காரணத்தினால, நம்ம அமைதியாக இல்ல அப்படின்ற ஒரே காரணத்தினால பல பேருக்கு காயங்கள் வருகின்றது உள்ளத்துல. நம்ம பொறுமையா இல்லன்ற ஒரே காரணத்தினால பல பேருக்கு பிரச்சனைகள் வருகின்றது. ஒரு பிரிவினை வருகின்றது. நம்ம அந்த மாரி வந்து செயல்படக்கூடாது. சவுல் வந்து கீழ்ப்படியாமையினால, பொறுமை இல்லாதனால, அ அவரு பலி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்துட்டாரு. ஆனா, ஆண்டவர் கண்ணிலையில பலியை விட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ம். அந்த அவரு ரொம்ப பெரிய ஒரு இழப்பை அவரு சந்தித்தார். ம். பலி தானே நானே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த மாரி வந்து ஆண்டவர் வார்த்தைக்கு மீறி அவர் செயல்படுவதனால, கடவுள விட்டு ரொம்ப தூரம் அவர் விலகி சென்றுட்டார். யாக்கோபு நூல் 5வது அதிகாரத்துல 7லிருந்து 11 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. பொறுமையோட ஒரு முக்கியத்துவத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். யாக்கோபு நூல் 5வது அதிகாரத்துல 7லிருந்து 11 வாசிக்கிறீங்களா? அங்க பொறுமையை வந்து எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு வந்து ஒரு விலை குடுக்க சொல்றாரு. நம்ம பொறுமையாக இருப்பதனால எந்த அளவுக்கு வளரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆகவே ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. ஆமென். ஆமென். பல நேரத்துல நம்ம பொறுமையோட காத்து நிற்பது கிடையாது. ஆண்டவரோட நம்ம என்ன சொல்லணும், உள்ளம் வந்து திடப்படுத்தி நம்ம நிற்பது கிடையாது. அமைதியாக இருப்பது கிடையாது. ஆனா, அதனால ஆண்டவரோட கிருபை வாழ்க்கையில வருவதற்கு சில நிமிடங்கள், சில நாட்கள்லயே நம்ம வந்து அத இழந்துகின்றோம். இழந்துறக்கூடாது நம்ம. ம். திருப்பாடல் 37ல 7வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மள எச்சரிக்கின்றார். மற்றவங்க வந்து ரொம்ப எளிதாக அவங்க வந்து சம்பாதிச்சுடுறாங்க. எளிதாக அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி, ம், கடவுளோட பாதையிலிருந்து நம்ம விலகி செல்லக்கூடாது. திருப்பாடல் 37ல 7 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திருங்கள். தம் தம் வழியில் வழி வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. எரிச்சல் கொள்ளாதே. அமைதியாக இருக்கும். ஆண்டவரோட காலத்துக்காக நம்ம காத்திருக்கணும். அவரோட டைமிங் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அத நம்ம சாதாரணமா யோசிக்க கூடாது. சிந்திக்க கூடாது. அ அது காத்து நிக்கணும். சவுலோட ஒரு ஆன்மீக ஆண்டவரோட எப்படி அவர் வந்து மோசமாகிட்டே வராரு. அவர் அவரையே ஏமாத்திக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கல. சாமுவேல் சாமுவேல சந்திக்கின்றார். நல்ல விதமா வந்து நீங்க ஒரு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி. அவர் சாமுவேல சந்திக்கின்றார். அவர் செய்த தவறை வந்து ஒரு பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தவறே கிடையாதுன்ற விதத்துல ஆண்டவர சாமுவேல சந்திக்கின்றார். ம். அவர் வந்து ஒரு அ போலி என்ன சொல்லலாம், ஹிப்போக்ரிட் வெளி வேடைக்காரரை போல் அவர் வந்து வேலை செய்துட்டு இருந்தார். நான் தவறே செய்யாத மாரி. ம். நம்ம அந்த மாரி இருக்கக்கூடாது. ஒரு பொய் இல்ல, பல பொய்கள் இங்கே சொல்கின்றார். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஆணவம் இருக்கின்றவன் நம்ம ஆணவம் இருக்கு அப்படின்னு சவுலுக்கு ஆணவம் இருக்குன்னு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டோம். அதோட இன்னொரு அடையாளம் இங்க நீங்க பார்க்கலாம். அவரு சாமுவேலையும் குத்தம் சொல்கின்றார். அவரோட இருக்கிற போர் வீரர்களும் குத்தம் சொல்கின்றார். அவரு வந்து ஒரு தவறும் செய்யல. இந்த ஆணவத்துல இருக்கும்போது நம்ம வந்து மத்தவங்க எல்லாம் தவறு செய்தாக மாரி தெரியும். நம்ம ஒரு தவறும் செய்யாத மாரி தெரியும். அந்த மாரி நம்ம வந்து பேசவே கூடாது. 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல சாமுவேல் கிட்ட பேசும்போது அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பாருங்க. சாமுவேல் கேட்ட கேள்விக்கு, "நீ என்ன செய்திருக்கிறாய்?" அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு எதனால சாமுவேல் இந்த கேள்வி கேட்கிறார்? அவரு கேட்கிற கேள்வி, இவர் ஒரு மனம் மாறுதலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக கேட்கிறார். ஆனா இவரு என்ன விதத்துல பேசுறாருன்னு பாருங்க. 11வது 13வது அதிகாரத்துல 11, 12, 13 3மே வாசிக்கிறீங்களா? சாமுவேல், நீர் என்ன செய்தீர் என்று கேட்க, அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடமிருந்து சிதறிப் போவதைக் கண்டேன். நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தியரும் மிக்மாசில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர்.
நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானேன். ஆமென். ஆமென். அதனால நீங்க வரல. அவங்க போய் தவறு செஞ்சாங்க. அதனால தான் நான் இத செஞ்சேன். அது வந்து மற்றவங்களெல்லாம் குற்றம் சொல்வது அப்படின்றது. இது சவுல் வந்து முத முறையா செய்ற விஷயம் கிடையாது. தொடக்க நூல் ஆதாம் ஏவாள்ல தொடங்குற விஷயம் அது. ஆதாம் ஏவாள் எப்படி ஆதாம் வந்து பாவம் செய்யும்போது, முதல் பாவத்தை செய்யும்போது அவர் என்ன சொல்றார்? யார வந்து குற்றம் சொல்கின்றார்? கடவுள் வந்து ஒரு மனமாறுதல் வரணுன்றதுக்காக, "நீ என்ன செய்திருக்கிறாய்?" அப்படின்றத விதத்துல அவர் பேசுறாரு அவர். "யார் உனக்கு இந்த மாரி சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கு ஆதாம் என்ன சொல்லிருக்கணும்? "நான் பாவம் செஞ்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி ஒத்துட்டுருக்கணும். அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தொடக்க நூல் 3வது அதிகாரத்துல 11, 12 வாசிக்கிறீங்களா? அ அது அவர் வந்து கடவுள்கிட்டயே வந்து அவரு தப்பு கண்டுபிடிக்கிறார். ம். ஏவாளும் தப்பு பண்றான். அந்த மாரி தான் பேசுறாரு அவரு. வாசிக்கிறீங்களா? நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ? என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆமென். ஆமென். ஆணவம் இருக்கும்போது நம்ம நம்ம தவற பத்தி சிந்திக்கவே விடமாட்டான் சாத்தான். ஆணவம் இருக்கும்போது நம்ம தவறே தெரியாது. கண்ணுக்கே தெரியாது. மற்றவங்க மட்டும் தான் தவறு செஞ்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பெரிய தவறு அது. அந்த மாரி இருக்கக்கூடாது. கடவுள் தான் தவறு செய்தாரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நீங்க குடுத்த பெண்மணினால தான் இந்த மாரி ஆச்சு. அ அப்புறம் பெண்மணிய பத்தியும் அவரு தவறு சொல்றாரு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பெண்மணி தான் பெஸ்ட் அப்படின்ற மாரி அவர் பேசியிருப்பார். 2வது அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, புகழ்த்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க குத்தம் கண்டுபிடிக்கிறார். ம். அந்த மாரி இருக்கக்கூடாது நம்ம. ஆண்டவரோட ம். அடுத்த ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு? 3வது முறையாக அவரு பொய் சொல்லுகின்றார். என்னதுன்னா, இந்த பலியை செலுத்துவதற்கு நான் வந்து என்னையே வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாரு அவரு. ஆ ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். நான் கஷ்டப்பட்டு தான் அந்த பலிய செலுத்தினேன் அப்படின்னு. அவரு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறது எதுக்காக? ம். எதை வைத்து எத ஃபோர்ஸ் பண்ணியிருக்கணும்? 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 13ல 12. சாமுவேல் சவுலை அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவார். நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆமென். ஆமீன். கட்டாயத்துக்கு உள்ளானேன் அப்படின்றார். பல பேர் நம்ம வந்து பாவம் செய்யும்போது, நான் ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து பாவம் செய்வாங்க. எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்க சவுல் செய்கின்றார். அவரு என்ன கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கணும்? அவரு வெயிட் பண்றதுக்கு கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கணும். அதுக்கு பதிலா அவரு பாவம் செய்யறதுக்கு வந்து கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கின்றார். ம். ஆண்டவரோட திருவுளத்துக்கு மாறாக சிந்திப்பது நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாவத்துக்கு எதிராக நம்ம நிக்கணும், ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகின்றார். எபிரெயர் 12வது அதிகாரத்துல 3வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் எப்படி பாவத்திற்கு எதிராக அவர் போரிட்டார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எபிரெயர் 12வது அதிகாரத்துல 3வது வசனம். ஆண்டவரை நேசிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி செய்வதற்கு நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பாவத்தை விட்டு விலகி நிற்பதற்கு நம்ம தயாராக இருப்போம். வாசிக்கிறீங்களா? இது சாரி 3, 4 எபிரெயர் 12ல 3, 4. அஹ் எபிரெயர் 12ல 3வது பா- வசனம் 4. பாவிகளால் தமக்குண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஆமென். இந்த விதத்துல நம்ம வந்து பாவத்தின வேண்டாம் அப்படின்னு வைக்கணும். மக்கள் நம்மள விட்டு போறாங்க. அப்படின்னு சொல்லி
இல்ல மக்கள் நம்மளை விட்டு போறாங்க, இல்ல நம்ம சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. ஐயோ, மக்கள் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை, இதே சூழ்நிலை வந்து இயேசு ஆண்டவருக்கும் வந்தது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் எடுத்து வாசிப்பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கின்றார்? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்துல 60வது வசனத்திலிருந்து 66 வரைக்கும். இந்த சீடர்கள் இந்த ஆண்டவரோட போதனையை கேட்டுட்டு, இது ரொம்ப கஷ்டமானது. யாரால இது கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 66வது வசனத்துல வந்து பல பேர் வந்து ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றார்கள். 67வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்துல 60, 66, 67. நீங்களும் என்னை விட்டு இயேசு விலகி செல்ல விரும்புகிறீர்களா? அப்படிதான் கேட்கிறாரு. வாசிங்க. இயேசு 12 சீடரிடம், நீங்கள் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆமென். நீரே ஆமென். அப்படியே 66 வாசம். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. ஆமென். இயேசு 12 சீடர் ஆமென். சோ பல பேர் வந்து இயேசு ஆண்டவரை விட்டு விலகி செல்லும்போது அவர் என்ன செய்றாரு? அவங்களுக்காக அவங்கள திருப்பி அழைக்கின்ற விதத்துல அவர் செயல்படுறதுக்கு பதிலா, இது கடவுள் சேர்த்த கூட்டம் அப்படின்றத சவுல் மறக்கின்றார். கடவுள் சேர்த்த கூட்டம்னு சொல்லி கடவுள் மறக்கல. ஆண்டவர் மறக்கல அது. அந்த மாதிரி நம்ம செயல்படணும். சில பேர் நம்மளை விட்டு விலகி செல்றாங்கன்னா, ஆண்டவரா கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் திருப்பி அவங்கள கொண்டு வருவாங்க. ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில சில பேரை கொண்டு வந்திருக்கின்றார். சில பிரிவினைகள் வருகின்றது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே திருப்பி கொண்டு வருவார். ஒரு பிரிவினை வருகின்றது அப்படின்னு சொன்னா, இது ஆண்டவராக கொண்டு வருகின்ற பிரிவினை அப்படின்னு சொன்னா, நல்லது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் முக்கியம். நம்ம ஆசைகள் அப்படின்றத விட, நம்ம என்ன எதிர்பார்க்கின்றோம் அப்படின்றத விட, நம்ம கூட நம்ம எதிர்பார்க்கின்ற விதத்துல மக்கள் நம்மளோட இருக்கின்றார்களா? அதை விட ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் ரொம்ப முக்கியம். பல நேரத்துல வேற மக்களுக்காக நம்ம கொள்கைகளை மாற்றி வைக்கின்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சவுல் முட்டாத்தனமாக ஆண்டவர் கீழ்ப்படிதல் இல்லாமல், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது, கீழ்ப்படியாமையினால ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அவரு ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றார். ஆணவத்தினால, பொறுமை இல்லாதனால, கீழ்ப்படியாமையினால, சூழ்ச்சியினால அவரு ஆண்டவரால தீர்ப்பிடப்படுகின்றார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு ராஜ்யம் அவரை விட்டு விலகி செல்லும். தாவீது கரத்தில் அது கொடுக்கப்படுகின்றது. சவுலோட பாவம், அவர் வந்து ஒரு வீரராக இருந்தார். ஆனா அவர் ஒரு ஆயனாக இல்லை. அதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கத்துக்க வேண்டியது. அவர் வீரனாக இருந்தார். அவர் ஒரு ஆயனாக இல்லை. இயேசு ஆண்டவர் அவரு ஆயனாக இருந்தார். யாரு? தாவீதை கடவுளை வந்து அவர் ஆயனாக அவர் கண்டிருக்கிறார். அதனால தாவீது வந்து மக்களை அவர் நேசித்து அவரு அவங்கள வழி நடத்தினார். அதுதான் வித்தியாசம். சவுலுக்கும் தாவீதுக்கும் மிக முக்கியமான வித்தியாசம் அப்படின்றது, அவரு ஆயனாக இல்லை, அவர் ஒரு வீரராக இருந்தார். நான் வந்து போர்ல வந்து ஜெயிக்கணும், அந்த ஒரு குறிக்கோள் தான் அவருக்கு மனதுல. நம்மளை எல்லாரையும் வந்து நம்ம ஆயனாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். நம்ம ஆயனாக இருக்க தயாரா? என்னை நேசிக்கின்றாயா? யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிற கேள்வி, என்னை நேசிக்கின்றாயா அப்படின்னு தான். அப்போ அதுக்கு நேசிக்கின்ற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஆடுகளை நீ மேய்க்க அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் பேதுரு கிட்ட சொல்ற விஷயம். யோவான் நற்செய்தி 21ல 17வது வசனம் வாசிக்கிறீங்களா? மெதுவா வாசிங்க. இப்ப இன்னும் நல்லா எல்லாம் தெளிவாக தெரியும். யோவான் நற்செய்தி 21ல 17. மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார்.
உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். ஆமென். ஆடுகளை பேணி வளர் அப்படின்ட்டு. அவர் மேல அன்பு இருந்ததுன்னா இந்த மக்கள் மேல அவரு அன்பு வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னா, கீழ்த்தனமாக பார்ப்பது, அவங்கள போகும்போது விலகி செல்கின்றாருன்னு பார்த்து குற்றம் சொல்வது, அதெல்லாம் இருந்திருக்காது. நம்ம நம்ம எப்பப்போ வந்து நம்ம கீழ்ப்படியாமை நம்ம வாழ்க்கையில இருக்கும், ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நம்ம வாழாம இருக்கின்றோமோ, அவர் ராஜ்யம் நமக்காக அவரு எடுத்து வைத்திருக்கின்ற ராஜ்யம் நமக்கு நம்ம கை விட்டுருவோம். ஆண்டவர் அதை புரிஞ்சுக்க வந்து அழைக்கின்றார். சவுல் எப்படி வந்து ராஜாவாக இருந்தும் அவரோட ராஜ்யம் அவர் விட்டு அவர் பறித்து இன்னொரு ஆள் கொடுக்கப்படுகின்றது, அது மாதிரி நம்ம கரத்துல இருந்து நம்ம ஆண்டவர் தர விரும்புகின்ற ராஜ்யம், விண்ணக ராஜ்யம் அப்படின்றது நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் வந்து அதை புரிஞ்சுக்க அழைக்கின்றார். 15வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்க தியானிக்கும் போது 3000 பேர் ஆண்டவர் வந்து சவுலுக்கு கொண்டு வந்திருந்தார். அது 3000 பேர் போதும், 3 லட்சம் பேர், 3,30,000 பேர் கொண்டு வந்திருந்தாரு கடவுள். ஆனா 3000 பேர் போதும் அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்கிறார். இப்ப கடைசியில அவரு கூட இருக்கிறது 600 பேர் தான். பிலிஸ்தியர்களோட ஆர்மி எப்படி இருந்துச்சு, பல பேர் இருந்தாங்க. ஆனா எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு, ஆவியானவர் அங்க வந்து அவரோட வல்லமை அவரை இறங்கி செயல்படுகின்றதா அப்படின்றதுதான் முக்கியம். கீழ்ப்படியாமையினால அவர் தண்டனை தான் பெறுகின்றார். பிலிஸ்தியர்கள் வந்து அங்க சூழ்ச்சினால பல விதமா அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. சவுலுக்கு அவரோட போரிடுவதற்கு மக்கள் இல்லை. இன்னும் அது மட்டும் இல்ல, அந்த மக்களோட போரிடுவதற்காக அந்த வாளோ ஒண்ணும் இல்ல, அவங்க கரத்தில் ஒண்ணும் இல்ல. பிலிஸ்தியர்கள் வந்து ஆளுவதற்கான சூழ்நிலைகளுக்கு வந்து நிக்கிறாங்க. ஆனா ஜோனதன் ஆனா இங்க வந்து தோல்விக்கு அந்த சூழ்நிலை வந்து நின்றாலும் ஜோனதன் வழியாக, அவரோட பிள்ளை வழியாக ஆண்டவர் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்களை வந்து மீட்டு எடுக்கின்றார். பல வெற்றிகள் அவங்களுக்கு வருகின்றது. ஒரு வெற்றி வருகின்றது, முக்கியமான ஒரு வெற்றி. ஆண்டவர் வந்து சிலுவை வழியாக ஒரு பெரிய ஒரு பொருட்டே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கருந்தின ஒரு விஷயம் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றி, சாத்தானோட ஒரு வெற்றி அவர் கொடுத்திருக்கின்றார். அவரோட வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லாமே அவர் நமக்காக நாடி கொடுத்திருக்கின்றார். நமக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு எல்லாம் அவரோட வார்த்தையில, அவரோட நற்செய்தியில எல்லாமே அவருக்கு நம்ம கொடுத்திருக்கின்றார். எபேசியர் 6வது அதிகாரம் 10லிருந்து 16 வரைக்கும் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் வார்த்தையில விட மேலான ஒரு வல்லமை வேற எதுலையும் இல்லை. அவரோட சக்தியில நம்ம வந்து திடப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஏன்னா போர் வந்து கடவுளோட போர், அது நம்ம போர் கிடையாது. சாத்தான் நம்மளோட போர் இதை வரும்போது ஆண்டவர் நமக்குள்ள இருந்து அவரு செயல்படுவார். அவரை சார்ந்து அவரோட சக்தியில் நம்ம வந்து நிலைத்திருந்தால், எபேசியர் 6வது அதிகாரத்துல 10லிருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எபேசியர் 6வது அதிகாரத்துல 10லிருந்து 16 வரைக்கும். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோட இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலு ஊட்ட பெறுங்கள். 17 வரைக்கும், சாரி. அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படை கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு
நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாரிலும் போர் வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமீன். ஆமீன். இதுல நமக்கு ஆண்டவர் எல்லா தேவைகளும், போருக்கான, சாத்தானை நேரிடுவதற்கான எல்லா தேவைகளும் ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆனா இது தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேவைகளும் நம்ம வந்து நாடி செல்கின்றோம். விசுவாசத்தை திடப்படுத்துவத விதத்துல வந்து நம்ம செயல்படுவது கிடையாது. ஆண்டவரின் வார்த்தை அப்படின்ற ஒரு வாள் நம் கரத்தில் இருப்பது கிடையாது, நம்ம நாவில் இருப்பது கிடையாது. நம்ம பல நேரத்துல அந்த ஆண்டவர் வார்த்தையை தியானிப்பதற்கு பதிலாக பல உலக சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, நீதியின் ஒரு கவசத்தை நம்ம வந்து இல்ல, நமக்கு பிரஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், அந்த கவசம் நமக்கு இல்ல, அது பிரஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இல்ல. அதுதான் வந்து சவுலோட மிகப்பெரிய பிரச்சனை. பாவம் செய்கிறார், அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான பாவம் தான் வருது ஒழிய பாவத்தோட பிரச்சனை அதுதான். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை வந்து அவர் மீறுகின்றார். ஆண்டவர் புரிஞ்சுக்குவார், ஏன்னா இப்போ ஒரு தேவை வந்திருக்கு, ஆண்டவர் புரிஞ்சுக்குவார்ன்ற ஒரு தவறான ஒரு சிந்தனை அது. இந்த மாதிரி நம்ம சிந்திக்க கூடாது. நம்ம எந்த பாவத்தையும் வந்து சாதாரணமா யோசிக்க கூடாது. அது சாத்தான் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி அப்படின்றது பாவத்தை சாதாரண பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்துருவோம். அதுக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது. நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம் ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும், எல்லா பாவத்துக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு எங்க ஆசையை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். எந்த பாவமா இருந்தாலும் எல்லா பாவத்திலிருந்து விலகி நிற்கின்ற ஒரு அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும், எல்லா கட்டுகளுக்கும் விடுதலை தாரும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. In the mighty name of Jesus, Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Peace be with you. God bless you.